வணக்கம். இது சேவல் கொடியோன் காணொளி தளம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போலீஸ் பெண்களை கெட்ட வார்த்தையால் பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாருங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதல்ல, பெண்களை நோக்கி கெட்ட வார்த்தையால் பேசுவதே சட்டப்படி குற்றம். இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 509வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணின் மரியாதையை இழிவுபடுத்தும் வகையில் வார்த்தை மற்றும் சைகை செய்தல் இந்த வகையான செயல்களில் ஈடுபட்டால் 3 வருடம் சிறை மற்றும் அபராதம் வரை தண்டனை கிடைக்கும். பொதுவெளியில் அசிங்கமான வார்த்தைகளால் பேசினால் இந்திய தண்டனை சட்டம் 294வது பிரிவும் பயன்படுத்தலாம். அதாவது அப்சின்ஸ் ஆக்ட், வேர்ட்ஸ் இன் பப்ளிக், இந்த பிரிவும் பயன்படுத்தப்படும். வார்த்தைகளால் மிரட்டல் இருந்தால் ஐபிசி 506வது அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் பிரிவும் சேர்த்து வழக்கு போடலாம். போலீஸ் கெட்ட வார்த்தையால் பேசினால் உடனே நீங்கள் என்ன செய்யலாம்? பயப்படாமல் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும். அடுத்தது, நீங்கள் தனியாக இருந்தால் நம்பகமானவர்களை துணைக்கு அழைக்கலாம். அடுத்தது, நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? எப்போது, எங்கே நடந்தது, என்ன நடந்தது, வார்த்தை என்ன பேசினார், எந்த போலீஸ் நிலையம், எந்த போலீஸ் அதிகாரியின் பெயர், பேட்ஜ் நம்பர், சாட்சி, இல்லைன்னா ஆடியோ, வீடியோ, இல்லை சிசிடிவி போன்ற இதில் உடனே பதிவு செஞ்சு வைத்து கொள்ளுங்கள். அதே போலீஸ் நிலையத்தில் எஃப்ஐஆர் கொடுக்க உங்களுக்கு பயமாக இருந்தால் நேரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி இல்லைன்னா போலீஸ் தலைமை இயக்குனர் அவர்களை எழுத்து மூலம் அணுகலாம். அடுத்தது, நீங்கள் மாநில போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அதாவது பிசிஏவுக்கு நீங்கள் புகார் கொடுக்கலாம். இது போலீஸுக்கு எதிரான தவறான நடத்தை புகார்களை விசாரிக்கும் அமைப்பு இது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஆன்லைன் மூலம் இயங்கும் பிற அமைப்புகளையும் நாடலாம். அதாவது தேசிய மகளிர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், NCW தேசிய மகளிர் ஆணையம். ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகவும் ஹெல்ப்லைன் மூலமாகவும் எந்த விதமான பெண்கள் மீதான தொந்தரவு, போலீஸ் ஹராஸ்மெண்ட்டு உள்பட எந்த விதமான புகார்களும் நீங்கள் புகார் பண்ணலாம். பெண்கள் பாதுகாப்பு, சட்ட உதவி போன்ற NGO மற்றும் லீகல் எய்டு, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அந்த அலுவலகங்களையும் போய் நீங்கள் உதவி கேட்கலாம். பொதுமக்களுக்கு பெண்களுக்கு பொதுமக்கள் செய்யக்கூடிய உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்க உதவலாம். அவங்களோட முழு சம்மதத்தோட வீடியோ அல்லது புகைப்படம் மூலம் ஆதாரத்தை சேகரிக்க உதவலாம். பெண் நேரடியாக போக முடியாத நிலை இருந்தால் அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட புகாரை எஸ்பி இல்லைன்னா பிசிஏ என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி, அதுதான் பிசிஏ. இல்லைன்னா NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் போன்ற அமைப்புக்கு பதிவு தபால் இல்லைன்னா இமெயில் மூலமாக புகார் அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்யலாம். இதுபோல் தனிப்பட்ட அல்லது உணர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு நம்பகமான வழக்கறிஞரை அதாவது குற்றவியல் வழக்கறிஞர் இல்லைன்னா மகளிர் உரிமை வழக்கறிஞர் அவர்களை நேரில் சந்தித்து சம்பவத்தை துல்லிய விவரத்திற்கு ஏற்ற மாதிரி சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசித்து நடக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் தகவலுக்கு சேவல் கொடியோன் காணொளி தளத்தோடு இணைந்திருங்கள்.